ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன்னை சுற்றி நல்ல விதமாக எல்லாம் நடப்பதற்கான சூழல் தொடங்கி வைத்து விட்டேன். அதை இன்னும் சிறிது நேரத்தில் 60 நிமிடத்தில் இதை கேட்ட 60 நிமிடத்தில் நீ உணரத்தான் போகிறாய். அது உன்னை வந்தடைவதை புரிந்து கொள்ளப் போகிறாய். ஒன்று தெரியுமா? நீ என்மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்கிறாய். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக் கொண்டதில்லை தங்கமே. உனக்கானதைத்தான் நான் செய்து கொண்டு வருகிறேன். உன்மீது இந்த முருகனின் அன்பு எப்போதும் இருக்கும். ஆரம்பத்தில் உனக்கு புரியாது. ஆனால் என் அன்பு உனக்கு புரியும் போது நீ அந்த ஆனந்தத்தின் எல்லையை தொடுவாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் ஊற்றெடுக்கும். என்னுடைய அன்பு எல்லையற்றது. எல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் உணரப்போகிறாய். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து, கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடப் போகிறாய். இதற்காகத்தானே துடித்தாய். விடுபடப் போகிறாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது. கலங்காதே தங்கமே. எந்த சூழ்நிலையிலும் என் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்கு பிறக்கும். கடன் என பணப்பிரச்சனையில் சிக்கி திண்டாடுகிறாய். அதனால் நிம்மதி இழந்து தவிக்கிறாய். வாரத்தில் ஒரு நாளாவது உனக்கனால் முடிந்த அளவு தானம் பண்ண, அன்னதானம் செய். உன் பிரச்சனைக்கு தீர்வு தானாக வரும். உனக்கான விடுதலை கிடைக்கும். தாமதிக்காதே. நாளையே தானத்திற்கான முதல் நாளாக அமையட்டுமே. நான் சொல்வதை கேள். உன் பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடு செயல்படணும். ஒரு காரியத்தில் நம்பிக்கையோடு செயல்படணும். ஒரு காரியத்தில் மன தைரியத்தோடு செயல்படணும். அந்த நம்பிக்கையும் தைரியத்துடனும் நிதானமாக யோசித்து செயல்படணும். அவ்வளவுதான் தங்கமே. உன் காரியம் நிச்சயம் கைகூடிவிடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைமைகள் மாறும். காலம் மாறும். உன் முருகன் நான் மாற்றுவேன். மாற்றி காண்பிப்பேன். ஏதோ நடந்தது, நடந்து விட்டது, அதையே நினைத்து வருத்தப்படுவது தேவையில்லாத ஒன்று. நான் சொல்வதை கேள். நான் சொல்வதை கேள் தங்கமே. உனக்கு நடந்த அனைத்தும் எனக்கு தெரியும். நீ அறியாமல் செய்யும் தப்புகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயே. அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. வேண்டாம் தங்கமே. நான் சொல்வதை கேள். வேண்டாம் தங்கமே. என் மீதான பக்தி உனக்கு அதிகரித்து வந்து கொண்டே வருகிறது. உன் பக்தியை கண்டு நான் மகிழ்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயத்தை நான் ஏற்படுத்துவேன். உனக்கு புது புது நம்பிக்கை பிறக்கப் போகிறது உன் மனதில். உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும். எங்கே எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை. தெரிஞ்சுக்கோ. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்துகிறது. உன்னோடு துணையாக நான் இருக்கும்போது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்தால் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சின்ன சின்னதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். ஆனால் என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே, புரியவில்லையே முருகா என்று குழம்புகிறாய். குழப்பம் வேண்டாம். எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் நடக்கிறது. இந்த மாற்றத்தில் அவ்வப்போது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இந்த முருகன் இருக்கும்போது, வாய்ப்பும் இடையிடையே உனக்கு தந்து கொண்டே இருக்கும் போதும் உன் பக்கபலமாக வந்து கொண்டும் இருப்பேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். உனக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதே. கண்டதை போட்டு குழம்பாதே. நீ செய்வது அனைத்தும் சரி. ஒரு சில விஷயங்கள் காலம் கடந்து விட்டதை என கலங்காதே.
இதை கேட்டு முடித்த வேளையில் இந்த வைகாசி வெள்ளியில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகிறாய். பொறுத்திருந்து பார். இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் தான். ஆனால் சில வழிகளை கடப்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்பதே நிஜம் என்பது உன் மனம் இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது கூட எனக்கு புரிகிறது. முருகா, இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிட்டீர்களே, ஆனால் வழிகளை நான் அல்லவா கடக்கிறேன். அதை சுலபமாக கடக்கவில்லை, எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. புலம்புகிறாய். வழிகளை நினைத்து கொண்டிருப்பதால் மன இறுக்கத்தை தவிர பயன் என்ன என்பதை யோசி. வழிகளை மாற்ற முடியாது. உன் யோசனையை, சிந்தனையை சிறப்பானதாக மாற்றி யோசி. வழியும் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். ஒன்று தெரியுமா, இறக்கப்படுவன் வேண்டுமானால் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாறுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதே இல்லை. நான் கொடுப்பதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கோ. நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே. எனக்கு எது கொடுக்க வேண்டும் என்று தெரியும். உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் தான் சொல்கிறேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. தர வேண்டிய நேரத்தில் தந்து விடுவேன். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் சரி செய்து விடுவேன். உனக்கு எப்போதும் நான் பாதுகாப்பாக இருப்பேன். இந்த வார்த்தையை நீ கேட்டாலே சந்தோஷப்படு தங்கமே. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன். இது உன் முருகனின் சத்திய வாக்கு. தங்கமே, உனக்கு இன்று நல்லது நடக்க வேண்டுமென்றால் ஓம் முருகா போற்றி என்று பதிவிடு. ஓம் முருகா போற்றி என்று ஒருமுறை பதிவிடு. நான் சரி செய்து விடுகிறேன். இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கச் செய்வேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன். இந்த முருகனையே கதியென வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகம் இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். இது முருகனின் சத்திய வாக்கு. இந்த பதிவை கேட்டு முடித்ததும் ஓம் முருகா போற்றி என்று பதிவிடு. நிச்சயம் உனக்கானதை நான் செய்து தருவேன். நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாது. எல்லாம் கர்ம வினைதான் காரணம். வினைதான் காரணம் என்றால் முருகா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா? உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நானே. நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள், ஆனால் வெற்றி பெறுவது உறுதி. கெட்டவர்கள் நிச்சயம் அவருக்குரிய கர்மாவை அனுபவிக்க வேண்டும். உனக்கான நல்ல மாற்றம் வரும். பொறுமையாக இரு குழந்தையே. ஓம் முருகா போற்றி என்று பதிவிடு. நிச்சயம் உனக்கானதை நான் செய்து முடித்து தருகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.